தலைவருடைய கூலி படம் லான்ச் பார்க்கலான்னு சொல்லி வந்து டிக்கெட் தான் கிடைக்கல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறோம். தலைவர் இப்போ தான் உள்ளே போனாராம். 5 நிமிஷம் முன்னாடி வந்தால் பார்த்துருவோம். பையன் அவளோட வந்தான், மிஸ் பண்ணிட்டோம். சரி தான் வெயிட் பண்ணிட்டுக்கிறோம் சார். ஏதாச்சும் டிக்கெட் ஏதாச்சும் சைடில் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கறதுக்காங்க. தலைவர்னாவே மாஸ் தான். இதில் என்ன இருக்குது, வெற்றி தான். சூப்பர். அதுதான் இந்த சார்ட்ஸில் அதுக்கடுத்து வந்து சில இதுலாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த இதில் பார்க்கும்போது கலகிறாரு. தலைவருக்கு வயசு இது போக போக வயசு குறையுது. சூப்பர். அவர் எண்ணம் சுத்தமாக இருக்குது, அவருடைய பேச்சும் வந்து சுத்தமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோதான். அவரோட 100வது படம் 100 வயசில் இது பண்ணிச்சோம். சூப்பராக இருக்குங்க. தலைவரும் அதுவும் அனிருத், லோகேஷ் கனகராஜ் மாசு எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் படத்தை. இது அதோ நிச்சயமாக ஜெயிலரோட இந்த படம் சூப்பராக இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதோ வந்துட்டாரு. இல்லைங்க, அது வந்து உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கெல்லாம் வச்சேன். அது சில விஷயங்கள் ஏதாச்சும் இருக்கும். அது சும்மா அது ஒரு இருக்கட்டுமே, மாசாக இருக்கட்டுமே. ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் எந்த படம் இருந்தாலும் டீசெண்டாக மக்கள் அவரே சொல்லிட்டாரு, என் படம் மக்கள் மொத்தமாக வரணும், சந்தோஷமாக பார்க்கணும், சந்தோஷமாக அவங்க வந்துட்டு வெளில போகணும். மற்றபடி வந்துட்டு இந்த இது அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி தான் இருக்கும். இது ரஜினி ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பார்க்கலான்னா வந்தோம், பார்த்தா போயிட்டு இருக்கிறேன். அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பார்த்துருப்பேன். சூப்பராக இருக்கும். அவர் நச்சாவே நான் எல்லா படமும் பார்த்துக்கிறேன். அவருது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் படம். இது பயங்கர ஸ்டார் காஸ்ட் வேறு. லோகேஷ் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். டிக்கெட்டு தான் இல்லை. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அவர் டிக்கெட்டை கிழிச்சார். ஆரம்பத்தில் அவர் டிக்கெட்டை கிழிச்சார். இப்போ அவருக்காக டிக்கெட்டை நம்ம வாங்கி கிழிச்சிட்டு இருக்கிற நிலைமையில் இருக்கணும். ஆமாம் சார், இது வந்து ஒரு மிராக்கிள் தான் சொல்ல முடியும். என்னன்னா என்னோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 53. நான் பிறந்து 3 வருஷம் கழிச்சு தலைவர் நடிக்க வந்தார். ஸோ தலைவர் சினிமாவில் வளர்ந்த மாதிரி நான் வாழ்க்கையில் வளர்ந்தேன். ஒவ்வொரு காலகட்டமாக அவரோட வெற்றி பார்த்தீங்கன்னா 70ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டேக் இட் கிராண்டடாக எடுத்துக்கிட்டாங்க. ஒரே வருஷத்தை முரட்டுக்காலை பில்லா 2 படமும் 80ல் கொடுத்தாரு. ஜனவரியில் பில்லா, டிசம்பரில் முரட்டுக்காலை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தலைவர் வேறு லெவலில் பண்ணிட்டார். ஆரம்ப காலத்துலேருந்து எல்லா ஆக்டரையும் ஓவர்டேக் பண்ணிட்டே வந்தார். நீங்கள் 90 கண்டிப்பாக சார் 90 சார் ரெக்கார்ட் மேக்கர் சார். நீங்கள் தமிழ் சினிமாவில் கடைசி இண்டஸ்ட்ரி ஹிட்டு நான் ரஜினி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஹிட் என்ன படம் சார்? இந்தியன் 96ல் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் தானே இண்டஸ்ட்ரி ஹிட் எல்லாமே. 99ல் படையப்பா கொடுத்தாரு. படையப்பாவை சந்திரமுகி பீட் பண்ணிச்சு. சந்திரமுகியை சிவாஜி பீட் பண்ணிச்சு. சிவாஜியை எந்திரன் பீட் பண்ணிச்சு. எந்திரனை கபாலி பீட் பண்ணிச்சு. கபாலியை ஜெயிலர் பீட் பண்ணிச்சு. 2.0 பீட் பண்ணிச்சு. அஃப்கோர்ஸ் ஜெயிலர் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக 2.0 இது பீட் பண்ணிட்டோம். இன்னொரு 15 நாள் தான் இருக்குது. தரமான சம்பவம் இருக்குது. கண்டிப்பாக சார். சார் தலைவர் படங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நாட் ஓன்லி தியேட்டர் சார், அந்த சரௌண்டிங்கே அந்த கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொட்டி கடை, ஒரு டீ கடை, சைக்கிள் ஸ்டாண்டு, சைட் டிஷ் விற்கிறவங்க. லிங்கா படத்தோட ஃபஸ்ட் டே சைட் டிஷ் கலெக்ஷன் கூட இன்றைக்கி இருக்கிற ஹீரோவுக்கு டாப் ஹீரோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் இருக்காது. சைட் டிஷ் கலெக்ஷனே சத்தியம் காம்ப்ளெக்ஸில் லிங்கா படம் அவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதில் தலைவர் வந்து வேறு லெவல் பார்க்குற மாதிரி சார். இப்போ எல்லா கையிலையும் மொபைல் இருக்குது சார். நம்ம ஏ சர்டிஃபிகேட் கொடுக்காம நீங்கள் மொபைலில் ஏதாவது வருமா? அன்றைக்கி பசங்க என்ன நினச்சாலும் என்ன வேணாலும் பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் சும்மா பேச்சு சார். எல்லாம் சும்மா மீடியா. தலைவரோட ஃபஸ்ட்டு படமே ஏ படம் தெரியுமா உங்களுக்கு? அபூர்வராங்கல் ஏ படம். ஆமாம், அபூர்வராங்கல் ஏ படம். அபூர்வராங்கலே ஏ படம் சார். அப்போ அந்த படத்தையே ஏ படத்துலேருந்து வந்து இவ்வளோ வந்திருக்காரு. ஸோ இந்த படம் ஏ படம்னா கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட்னு அர்த்தம். கன்ஃபார்ம். லோகேஷ் கொஞ்சம் போன படத்தில் சொதப்பின மாதிரி சொதப்பாமல் இருக்கணும். கொஞ்சம் அவர் ஸ்க்ரீன் ப்ளே கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் ஷூர் ஷாட் 1000 crores. ஆமாம் ஃப்ரெண்டு கௌதம் நம்ம ஃப்ரெண்ட் தான். ஸோ he said come through. ஸோ அதுக்காக வந்து 100% கேரண்டி மிஸ் ஆகாது. யூகேல தான், ஃபுல்லாக யூகேல தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டன். 18+ன்னு சொல்கிறாங்க. ஸோ நல்லா அடித்தடி ஆக்ஷனாக இருக்கும்னு ஹோப்ஃபுல்லி. ஓடிபியில் எல்லாரும் தானே பார்க்க போகிறாங்க. நோ ப்ராப்ளம். விக்ரம் விட அதிகமாக. ஸோ ஐம் ஷூர் இது வந்து அவருக்கும் ஒரு பிக் ப்ரெஷர் இல்லையா, ரஜினிகாந்துக்கு அவருக்கும் செய்யும்போது இட்ஸ் அ பிக் ப்ரெஷர். ஸோ ஐம் ஷூர் அருமையாக செய்வார். ஸோ ஆமாம், முத்து, பாஷா, படையப்பா,
அது சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ணாமலை வந்தோம், தலைவர் பார்த்தோம், உள்ளுக்கு போக முடியல, அவ்வளோதான். தலைவர் நான் எனக்கே 46 வயசு ஆச்சு. நான் 5 வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் தலைவர். லோகேஷ் அண்ணா, கூலி, ஒரு மாஸ்டர், ஒரு லியோ, ஒரு விக்ரம் லெவலில் இருக்கும்னு எதிர்பார்க்க, அதோட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். காத்துக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு. அந்த போஸ்டர் காமிச்சிருந்தாங்க எல்லா கேரவனில் எல்லா பேரும், ஆக்டர் நகார்ஜுனா, ஆக்டர் ஷோபின்ட்டு, தலைவருக்கு மட்டும் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். தலைவரோட நான் பார்த்த நினைவில் இருக்கிறது வந்து தளபதி. அப்போ வந்து எனக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அப்போ தான் தளபதி எனக்கு ரொம்ப இம்பேக்டாக கொடுத்த படம். அப்போலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், அது அனிருத்தும் கலக்கிட்டே இருக்காரு. தலைவர் படம்னாலே ஒரு மாதிரியை போட்டிருக்காரு. பவர் ஹவுஸ்னு சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, ஹாப்பி, சாட்டிஸ்ஃபை. பவர் ஹவுஸ் தான் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மேபி சிங்கப்பூர் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் கண்டிப்பாக. ஆமாம், கொடுத்துட்டாங்க. ஸோ சின்ன பசங்க எல்லாம் பரவாயில்ல, நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, பயங்கரமாக இருந்துச்சு ட்ரெயிலர். எனக்கு தலைவர் தான், தலைவர் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யார் படமாக இருந்தாலும் தலைவர் தான் அங்கே இது பண்ணியிருப்பார். ஸோ டாமினேட் பண்ணியிருப்பார். ஸோ தலைவர் படம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அந்த பில்லா 80s மாதிரி இருந்துச்சு லுக் அது. ஸோ மேபி அதை கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை வராது. தலைவர் வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஆனால் கண்டிப்பாக தலைவர் படம் கண்டிப்பாக 1000 பண்ணோம். இது தலைவர் படம்னா சின்ன வயசு பசங்கலேருந்து எல்லாரும் போய் தேட்டரில் பார்க்குற படம். ஆனால் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் இட்டு போகாத மாதிரி நிலைமை இது. ஸோ பிளட்டுனால தான் கொஞ்சம் மேபி கொடுத்துருக்கலாம் மேபி. ஆனால் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சோபின் வந்து ரொம்ப படம் ஃபுல்லாக வர மாதிரி இருக்குது மலையாளம். ஓகே, எப்படி இருக்கும் அவரோட ஸ்க்ரீன்? ஆக்சுவலாக யார் இருந்தாலும் தலைவர் தான் டாமினேட் பண்ணியிருப்பாங்க படத்தில். ஸோ தலைவர் தான் அங்கே இருப்பாப்புல. ஸோ ஒன் மேன் ஷோ மாதிரி தான் இருக்கும். ட்ரெயிலர் நான் 2-3 டைம் பார்த்துட்டேன். செம்மையாக தான் இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாரோட ஈக்குவல் கேரக்டர், அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து நாகார்ஜுனாவுக்கு கொடுத்துருக்காங்க. நாகார்ஜுனா ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் கொடுக்குற ஹைப்பு கூட நாகார்ஜுனுக்கு சேம் ஹைப் இருக்குன்னு நினைக்கிறேன். கொடுக்குற ஹைப் பார்த்தா 1000 crores அடிக்காமல் இருந்தால் தான். ஹிந்தி ஃபிலிம்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சாஃப்டாக ட்ரௌசர் போட்டு மாஸ்க் காட்டிட்டாரு. இதில் பார்த்தா 2 மிஷின் கன்னோட வந்து ட்ரௌசர் போட்டு மாஸ்க் காட்டிட்டாரு. படத்தில் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஹைப் இருக்குன்னு சொல்லிட்டு. சோபின்லாம் வரப்பல மலையாள ஆக்டர் ரொம்ப நாளாக அவர் அவரோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. தலைவரோட லாஸ்ட் ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்ரோ லுக்கு, ஸ்டைலு, ஸ்வாகு எல்லாமே தலைவர் தான். லோகேஷ் படம் மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது லோகேஷ் படம் மாதிரி தலைவர் படம் மாதிரி இருக்குது. லோகேஷ் படம் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக லோகேஷ் படம் தான். ஏன்னா லோகேஷ் படத்தில் ரொமான்ஸ் இருக்காது, ஐட்டம் டான்ஸ்லாம் இருக்காது. அந்த மாதிரி ஃபுல்லாக தலைவர் படம் மாதிரி தான் இருக்குது. மியூசிக் ஐ திங்க் இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பிஜிஎம்லாம் மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆகஸ்ட் 14 எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 14 ஃபுல்லாக ஹைப்பு இப்பயே ஏற்றிட்டு இருக்காங்க. 14க்காக தான் வெயிட்டிங். பிளான் எங்கே போகிறாங்க ஐடியாவில் இருக்கீங்க? அந்த தேட்டர் கமலா ரோஹிணி 2 விட்டால் வேறு எதுவும் இல்லை, அதுக்காக தான் வெயிட்டிங். பார்த்துடலாம். ஐயா, கூலி ட்ரெய்லரும் சாங்ஸும் வெரி வெரி சூப்பர். படம் வந்து வேறு லெவலு. இனிமேல் ரஜினி சாரை வந்து வேறு லெவலில் கொண்டு போயிருக்கிறாங்க. படம் வந்து 100 நாள் கண்டிப்பாக ஓடும். இதை வந்து யாராலையும் அசைக்க முடியாது. கிட்டத்தட்ட 50வது வருஷம் தலைவர் இருக்குது. 50 வருஷமாக ரெக்கார்ட் மேக்கராக இருக்காரு. அது எப்படி நான் பார்க்குறேன்? அது வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆக்டிங்கு, ஸ்பீட் மூவ்மெண்ட்டு, அவருடைய ஆக்ஷனு, ஒவ்வொரு ஸ்டைல் மூவ்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டா இருக்கிறத தவிர கம்மியாகலை. அது நிச்சயமாக கூலி வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஹிட்டு கொடுக்கும். ட்ரெய்லர் ஆல்ரெடி ஒரு 650 கோடிக்கு மேலே அடிச்சு, இது ஒரு 1000 crore அடிக்கணும். 1000 கோடிக்கு மேலே போகுங்க இந்த படம். யாராலும் அசைக்க முடியாது. படம் இட்டு இட்டு இட்டு. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்கோம் தலைவர் பார்க்குறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துட்டு சூப்பராக இருக்குது படம் வந்துட்டுங்க. ட்ரெய்லர் நான் ரொம்ப பிடிச்சிருக்கு வந்துட்டுங்க. இது தலைவர் படம் தான் வந்துட்டுங்க. லோகேஷ் படம்ன்றது இல்லைங்க, தலைவர் படம் தான் வந்துட்டுங்க. 100% ஃபைட் இருக்குங்க.
சார் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா சூப்பராக இருக்குது வந்துட்டுங்க. வீடியோ எடுத்து பிடிங்க, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்துட்டு, நல்லா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு வந்துட்டுங்க. தலைவர் வந்து ஏற்கனவே தீ படத்தில் இந்த கூலியாக வந்திருந்தாப்புல. ஆமாங்க, திருப்பி அதே மாதிரி எப்படி இன்னும் வரவே இருக்கிறோம் வந்துட்டுங்க. அதே மாதிரி வில்லன் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வர மாதிரி வைலன்ஸ் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் வந்துட்டுங்க. தேங்க்ஸுங்க. தலைவர் வந்து படங்கள் வந்து சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கலாம். ஆமாங்க, தலைவர் அப்போலேருந்து எப்போதுமே தலைவர் கெத்து தான் வந்துட்டுங்க. இந்த படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதனால ஏதாவது பசங்க வராது? அப்படிலாம் இல்லைங்க. வைலன்ஸ் இருக்குது அப்படின்னா பசங்க வந்துட்டு வரதான் செய்வாங்க, யாரும் வேணாம்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க வந்துட்டுங்க. கடைசி லுக் எப்படி இருந்தது தலைவரோட? வேறு லெவலில் இருக்குது வந்துட்டுங்க. லாஸ்ட் டைம் ஜெயிலர் பார்த்த லுக்கு இதுலேயும் கிடைக்கும் நாங்கள் வந்துட்டு வேண்டிக்கிறோம் வந்துட்டுங்க. கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி படம். ட்ரெய்லர் பார்த்தோம், சூப்பராக இருக்குது. தலைவர் மாஸ் பண்ணியிருக்கார். லோகேஷ் படம் மாதிரி தான் இருக்குது. தலைவர் மாஸ் காட்டியிருக்காரு. பீடி குடிச்சிட்டு வராரு, பீடி குடிச்சிட்டு தலைவர் வராரு. அருமையாக இருக்குது. வெற்றி படம் தான் கண்டிப்பாக. ஆமாம், ரெட் வில்லா அந்த கெட்டல் தான் அது. தலைவர் மாசார் காட்டியிருக்காங்க. படத்துக்காக வெயிட்டிங். இது தாராளமாக 1000 கோடி அடிக்கும். கண்டிப்பாக 1000 கோடி. தமிழில் ஃபஸ்ட்டு தலைவர் படம் தான் அடிக்கும் 1000 கோடி. 50வது வருஷம் இன்னும் தமிழ் உலகத்துக்கே அவர் தான் நம்பர் 1ல் இருந்துகிட்ருக்காரு. வேறு எந்த நடிகர் படம் வந்தாலும் இவ்வளோ வருமானம் இது கிடையாது. 75 வயசுலேயும் நம்பர் 1ல் இருக்கார். எல்லா நடிகரும் அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாருமே நம்பர் 1ன்னா ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவர் பேரை தான் சொல்கிறாங்க. எல்லாருமே தலைவர் தான் சொல்கிறாரு. பயங்கரமாக இருக்கும். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் ஊரில். எப்போவுமே தலைவருக்கு தனி இது பண்ணி கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணுவோம் நாங்கள். படம் எப்போயுமே பார்க்குறது தான் ப்ரோ. எப்போயுமே படம் சூப்பர் ஸ்டார் படம் தான் எதிர்பார்த்து நாங்கள் போகிறோம். ஹிட்டாக இருக்கிறது தான். எப்போயுமே நடிச்சாலே ஸ்டைலு ஆக்ஷன் எல்லாமே இருக்கும், பிஜிஎம் போட்டு எல்லாமே இருக்கும். பட் இங்கே பார்க்க முடியாமல் ஆயிடுச்சு. படத்தில் பார்க்குறது எப்போனா பார்ப்போம் நாங்கள், டைம் இருக்குது. பட் இங்கே வரது இன்னைக்கு நாங்கள் திருவான்மூர்லேருந்து வரோம். பட் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். பட் எல்லோரும் வெயிட் பண்ணி வந்தாங்க, எல்லோரும் ஆஃபீஸ் டைம் விட்டு. பட் இங்கே உள்ளே விடாமல் ஆயிடுச்சு. பாஸ் இருந்து உள்ளே விடல, நம்பரோடு இருக்குது. பட் ஏன் இவ்வளோ நிற்க வச்சு விடாமல் வச்சு அங்கே நிற்க வச்சாங்கன்னு எங்களுக்கும் புரியல, யாருக்கும் புரியல. வரவங்களை வந்து கேட்கணும், பார்க்கணும், அதுவும் விட மாட்டாங்கன்னா என்னென்னு போலீஸ்காரங்க கேட்கணும், அதுவும் கேட்க மாட்டாங்க. என்ன தான் பண்ணுறது? அப்போ வந்து எல்லாம் வேஸ்ட்டாக ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. பாஸ் வச்சு வேஸ்ட்டாக தான் போச்சு. போங்க. தலைவர் படமாக லோகேஷ் படமாக இருக்கும். படத்தை பற்றி பேசுவோம். இதுதான் ஆகஸ்ட் 14 பார்க்க தான் போகிறோம். நிறைய இன்றைக்கி பார்க்க முடியும். இன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு நாலேருந்து எப்படியோ தலைவர் ஃபேனாக இருந்தால் 14ஆம் தேதி நம்ம முதல் நாள் ஷோ போய் தான் போகிறோம். எப்படி எதிர்பார்க்குறீங்க? லோகேஷ் படம் மாதிரி இருக்கும், தலைவர் படம் மாதிரி? தலைவர் படம் மாதிரி தான் பார்ப்போம். லோகேஷ் அவர் எடுக்கிற கதை வேணால் எப்படி வேணா இருக்கலாம். பட் பார்க்குறது ஹீரோ இவர் தான். இவரை பார்ப்போம் எப்போவுமே. தலைவராக தான் பார்க்குறோம். இது ஒரு எப்படி 1000 crores பட்ஜெட் 1000 crores அடிக்கும்னு நினைக்கலாம் அந்த படம். பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். அவரோட படம் பார்க்கலாம், கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக லைக்ஸ் எவ்வளோ வருதுன்னு ஒரு ரெட்ரோ லுக் வராரு. எப்படி ஃபைனலாக காட்டும்போது அது எப்படி எல்லாம் எதிர்பார்க்க தான் ப்ரோ. எல்லாம் ஃபோனில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம். படத்தில் பார்க்கும்போது எப்படின்னு தெரியும். தலைவர் எந்த மாதிரி குத்திருக்கான்னு பார்த்துட்டு தான் எங்களுக்கு சொல்ல முடியாது. அது வெற்றி அடையும், பார்க்கலாம். இதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும் ப்ரோ. ஆனால் வந்து ட்ரெய்லர் ஓகே தான். ஆனால் 14th தான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இது 100% வந்து ரஜினி தலைவர் அவருக்காக தான் படம். ஆனால் லோக்கியோட இது ஸ்பேஸை விட்டு வெளியே வந்து எடுத்த மாதிரி இருக்குது படம். ஆனால் கொஞ்சம் 14ஆம் தேதி தான்